எல்லாமே இருந்தும் லைஃப்ல ஏதோ ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். பெரிய வேலை, நல்ல சேலரி, அழகான வீடு இப்படி எல்லாம் இருந்தும் நைட் தூங்க போகும்போது மனசுக்குள்ள ஒரு காலியான இடம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா நீங்கள் கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த வீடியோ லைஃபோட ரியல் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேடல் தான். பல வருஷமாக சக்ஸஸ்னா இப்படி தான் இருக்கும்னு நம்ம மனசில் ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருக்கோம். நிறைய பணம், பெரிய பதவி, சொசைட்டியில் ஒரு கௌரவம். இந்த டார்கெட்டை அடையிறதுக்காக டே அண்ட் நைட் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணதும் மனசு அடுத்த டார்கெட்டை எய்ம் பண்ணி ஓட ஆரம்பிக்குது. சில நேரத்தில் இந்த ரேஸில் ஒரு எண்டே இல்லாத மாதிரி தோணும். நாம் ரியலாக தேடுறது இந்த சக்ஸஸ் தானா, இல்லை இதுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கிற வேற ஏதோ ஒன்றா? இந்த கேள்வி தான் நம்ம உண்மையான தேடலோட மொதல் ஸ்டெப். நம்ம சொசைட்டி சக்ஸஸை ஒரு பெரிய ரேஸ் மாதிரி ஆக்கிடுச்சு. யார் வேகமாக ஓடுறா, யார் அதிகம் சம்பாதிக்கிறா, யார் பெரிய வீட்டில் வாழ்கிறாங்கிறது தான் இங்கே க்ரைட்டீரியாவாக இருக்குது. இந்த ரேஸில் நாமளும் ஒரு போட்டியாளராக சேர்ந்து ஓட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்கூலில் நல்ல மார்க், காலேஜில் நல்ல டிகிரி, அப்புறம் கை நிறைய சம்பளத்தோட ஒரு வேலை. இந்த ரூட்டை விட்டு லைட்டாக விலகிட்டா கூட நாம் ஃபெயிலியர் ஆகிட்டோமோன்னு திங்க் பண்ணுற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சு திங்ஸை வாங்கி குவிக்கிறோம். புதுசாக ஒரு கார், காஸ்ட்லி ஃபோன், பிராண்டட் ட்ரெஸ்ஸுன்னு ஒவ்வொன்றும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? திங்ஸால் கிடைக்கிற ஹாப்பி டெம்ப்ரவரி தான். அந்த பொருள் பழகி போனதும் மறுபடியும் அதே எம்டினஸ் நம்ம மனசுக்குள்ளே உருவாகுது. நம்மக்கிட்ட இல்லாத அடுத்த பொருளை பற்றி மனசு திங்க் பண்ணுது. இந்த எண்டே இல்லாத பொருளை தேடுற ஓட்டத்தில் நாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றை இழந்துடுறோம். அதுதான் மன நிம்மதி. உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் நமக்குள்ளே தான் இருக்குன்னு உணராமல் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கோம். நாம் அடையிற சக்ஸஸ், பதவிகள், சொத்துக்கள் எல்லாமே லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். ஆனால் அதுவே வாழ்க்கையாகிடாது. மனசில் நிம்மதி இல்லைன்னா மெத்தையில் படுத்தாலும் தூக்கம் வராது. அப்போது நாம் மிஸ் பண்ண அந்த சீக்ரெட் என்ன? லைஃபோட ரியல் சீக்ரெட் நாம் சக்ஸஸ் ஆகிற இடத்துல இல்லை, அது அன்போட ஆழத்தில் தான் இருக்குது. நம்ம மனசுக்குன்னு சில தேவைகள் இருக்குது. அது மற்றவங்களோட கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது தான். இதுதான் நம்மளை ஒரு முழுமையான மனுஷனாக உணர வைக்குது. திங்க் பண்ணி பார்த்தா பெரிய தத்துவ ஞானிகள் கூட இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப், கருணைன்னு எல்லா விதமான அன்பும் ஒரு லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். சொந்தங்களோட க்ளோஸாக இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமலையும் இருக்காங்கன்னு நிறைய ரிசர்ச்சில் கூட சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையோட நோக்கமே அன்பு காட்டுறதும் அதை ஷேர் பண்ணிக்கிறதும் தான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதாலையும் அவங்க லைஃப்பில் நல்ல சேஞ்சஸை ஏற்படுத்துறதாலையும் நம்ம லைஃப் அர்த்தமுள்ளதாக மாறுது. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம், என்ன பதவியில் இருந்தோன்றதெல்லாம் ஒரு நாள் எல்லாருக்கும் மறந்துடும். ஆனால் நாம் மற்றவங்க மேலே காட்டின அன்பு, நம்ம பகிர்ந்துக்கிட்ட கருணை, நாம் உருவாக்கின உறவுகள், இது மட்டும்தான் என்றைக்கும் நிலச்சி நிற்கும். உண்மையான சந்தோஷங்கிறது நாம் போய் சேர்ற ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது நம்ம வாழ்கிற விதம். ப்ரெசண்ட்டில் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளோட முழுமையாக வாழ்கிறதுல தான் உண்மையான சந்தோஷத்தோட சீக்ரெட்டே அடங்கியிருக்கு. இப்போது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் கொண்டு வர்றது, அதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பிஸியான லைஃப்பில் உறவுகளுக்கு டைம் ஒதுக்குறது கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் இது நம்ம எடுக்கிற ஒரு முடிவு. நம்ம மொபைலை ஓரமாக வச்சுட்டு நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட அரை மணி நேரமாவது மனசு விட்டு பேசுறது. வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு நாளாவது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு மீட் பண்ண பிளான் பண்ணுறது. இந்த சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம உறவுகளை பலப்படுத்தி நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ரெண்டாவதாக, எதையும் எதிர்பார்க்காத உதவிகள். மற்றவங்களுக்கு உதவுறதுனா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கறது, சோகமாக இருக்கிற ஃப்ரெண்டோட கஷ்டத்தை காது கொடுத்து கேட்குறது, மற்றவங்கள பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுறதுன்னு அன்பை ஷேர் பண்ண 1000 வழிகள் இருக்குது. நம்ம மற்றவங்களுக்கு நல்லது செய்யும்போது அது அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்ம மனசுலையும் ஒரு நிறைவான உணர்வை கொடுக்கும்.
மூணாவதா நன்றியோடு இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற பணம், ஆரோக்கியம், குடும்பம், நம்ம வாழுற இந்த நிமிஷம் இது எல்லாத்துக்கும் நன்றியோடு இருக்கிறது. நன்றியுணர்வு நம்ம மனசை பாசிட்டிவாக மாற்றி வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்க கற்றுக் கொடுக்கும். இந்த 3 விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அது நம்மளை ஒரு நிறைவான, அர்த்தமுள்ள, உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையோட உண்மையான சீக்ரெட் இமயமலை உச்சியிலையோ பேங்க் பேலன்ஸ்லேயோ இல்லை. அது நம்ம இதயத்தோட ஆழத்தில், நம்ம அன்பான உறவுகளோட அரவணைப்பில் தான் ஒளிஞ்சிருக்கு. வாழ்க்கைங்கிறது இலக்குகளை அடையிறது மட்டும் இல்லை, அந்த பயணத்தில் நாம் சேகரிக்கிற நினைவுகளும் உறவுகளும் தான். ஸோ இன்னையில இருந்து உங்கள் வாழ்க்கையில் அன்புக்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் உறவுகளை ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கோங்க. கருணையை உங்கள் மொழியாக்கிக்கோங்க. அப்போது நீங்கள் தேடுற நிம்மதியும் சந்தோஷமும் நிறைவும் உங்களை தேடி வரும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையோட உண்மையான சீக்ரெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.